ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலர்ஃபுல்லான காலையில் டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஒரு சூப்பரான பீட்ரூட் இடியாப்பம் தாங்க பண்ண போகிறோம். ரேசன் பச்சரிசியில் பீட்ரூட்டோட ராஸ்மல் வராத மாதிரியும் அதே சமயத்தில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமலும் நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்யலாம். நல்லா கலர்ஃபுல்லான இடியாப்பம். வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பீட்ரூட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு அரை பீட்ரூட் எடுத்துருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெய்யாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதுங்க. பீட்ரூட்டோட சாறு பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் ஃபில்டர் ஆகிடுங்க. இப்போ நல்லா இதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கீங்களோ அதுக்கு தக்கன பார்த்திங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவுக்கு 1 டம்ளர் அளவு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுதுன்னா தண்ணி சேர்த்துட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு இடியாப்ப மாவு ரேஷன் பச்சரிசியில் அரைச்ச இடியாப்ப மாவு சேர்த்துருக்குறேன். நான் அரைக்கையிலே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால நான் எதுவுமே உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காமல் 1 டம்ளர் அளவு மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பீட்ரூட் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சூடாகி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துட்டுருக்கோம். அதனால் கை வைக்க முடியாது. கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு நம்ம வடிகட்டின சாறு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு சாறை கொதிக்க வச்சு சேர்க்கும் போது அதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட ராஸ்மல் வரவே வராது. இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் மாவு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டாலே போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இடியாப்ப அச்சு எடுத்துக்கலாங்க. இடியாப்ப அச்சில் ஒரு 3/4 வாசி பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு ஓவல் ஷேப்பில் மாவை உருட்டிட்டு நம்ம இடியாப்ப குழலுக்குள்ளே நம்ம வச்சு இடியாப்பம் சுற்ற ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இடியாப்ப குழல்லையே பார்த்திங்கன்னா நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் வைக்கலை. எண்ணெய் வைக்காம தான் பார்த்திங்கன்னா நான் இடியாப்ப மாவு சேர்த்துட்டுக்கிறேன். நீங்கள் மாவோட பக்குவம் கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா போதும். இதுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் தேவைப்படாது. புளியறதுக்கும் பார்த்திங்கன்னா இடியாப்பம் புளியறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மாவை எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மூடிக்கலாங்க. மூடிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் இடியாப்ப தட்டில் கூட புழிஞ்சிக்கலாம். ஏன்ட்ட பார்த்திங்கன்னா இட்லி தட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இட்லி தட்டில் தான் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி குழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2 சுற்று மட்டும் சுற்றி இந்த மாதிரி கூட புளியலாம். 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு புளியாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சுற்றி புழிஞ்சிக்கலாங்க. புழிஞ்சிட்டு நம்ம மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்லா பெருசாக ஒரு தடவை நம்ம சுற்றி விட்டுக்கலாம். மேலே தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் தேங்காய் துருவல் சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இட்லி குண்டானில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம பிழிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு 8 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். அதனால் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வெந்துட்டால் போதுங்க. நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட சுகோ ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்கில்ல தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெசேஜ் அனுப்புங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நீங்கள் இடியாப்பம் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா லேசாக நூல் மாதிரி எடுத்து கையில் இந்த மாதிரி நீங்கள் திரித்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்த இடியாப்பம் நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. தேங்காயும் சேர்த்து வேக வைக்கிறதுனால மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடுங்க. தட்டில் சர்வ் பண்ணும்போது பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை. இன்னும் தேங்காய் துருவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் மேலே தேங்காய் துருவல் லேசாக தூவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மேலே நாட்டு சக்கரை தூவிட்டு அவ்வளோதாங்க. சாப்பிட்டா ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான காலையில் டிஃபன் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ரேஷன் பச்சரிசியும் பீட்ரூட்டும் வீட்டில் இருந்தால் இந்த இடியாப்ப ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.